வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. நீங்க தான் கட்டாயப்படுத்தி இவரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. தப்பு எல்லாமே உங்க மேலதான் இருக்கு. இப்ப போய் அவரை விட்டு பிரிய சொன்னா என்னால பிரிய முடியாது. அவரு யாரு? சேதுபதி பேரன் அப்படின்னு நினைச்சுதானே நீங்க கோவப்படுறீங்க. அவரு தான் சேதுபதி பேரன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சும் தான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நீங்க தேவையில்லாம இவர் மேல பழி போடுறீங்கம்மா. இவரு ரொம்பவே இன்னசென்ட். இவரு ரொம்ப பாவம். குடும்பத்தை சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்தாரே தவிர்த்து மத்தபடி அவர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அவரு எந்த வகையிலயுமே தப்பு பண்ணவர் கிடையாது. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவரு இந்த மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள வந்தாரு. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அவரால நம்ம எந்த விஷயத்திலயாவது பாதிக்கப்பட்டிருக்கோமா? எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவர் இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்காரு. உங்களோட உயிரை காப்பாத்திருக்காரு. எங்க எல்லாருக்கும் பல வகையிலயும் உதவி பண்ணியிருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்க அவர் செஞ்ச உதவி எல்லாத்தையுமே துச்சமா நினைச்சீங்கன்னா தப்பு உங்க மேலதான் இருக்கு. இங்க பாருங்கம்மா, எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. அவன் உனக்கு தேவையே இல்ல. அவன் குடும்பத்துல உள்ளவங்க தான் என்னோட அம்மா இறந்ததுக்கு காரணம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, அதையே தன்னால இப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? அது நடந்து 30 வருஷம் ஆயிட்டு. அதுக்காக என்னோட வாழ்க்கையை நீங்க பாதிக்க வைக்க போறீங்களா? இங்க பாருங்கம்மா, இவர் இல்லாம வேற எங்கேயுமே என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இவரு எனக்கு ரொம்பவே முக்கியம். இவர் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன். இவர் போனா இவர் கூடயே நான் போவேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்ப உனக்கு உன் அம்மா முக்கியம் இல்ல, அவன் தான் முக்கியம் அப்படின்னு நீ யோசிச்சிட்டியா? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய பிடிச்சு வெளியில அழைச்சிட்டு போறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அப்படின்னு ஆயுதத்தை தலையில வச்சுக்கிட்டு, இங்க பாரு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போன அதுக்கப்புறம் உங்க அம்மாவை உன்னால உயிரிழவே பார்க்க முடியாது. இது கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. நீங்க பாருங்கம்மா, இப்படியே மிரட்டி போன வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ இந்த மாதிரி மிரட்டி இவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து என்னால உங்களை பிரிக்க முடியாது. எனக்கு இவர் ரொம்ப முக்கியம். இவர் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய பிடிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் 10 எண்ணுவேன். நீ 10 எண்றதுக்குள்ள நீ மட்டும் திரும்பி வரல, கண்டிப்பா உங்க அம்மாவை உயிரோடவே உன்னால பார்க்க முடியாது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, எனக்கு இவரு ரொம்ப முக்கியம். இவருதான் என்னோட உலகம். இவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. தயவு செஞ்சு நீங்க எடுத்த முடிவை மாத்திக்கோங்க. நான் இவர் கூட போறேன் அப்படின்னு ஹீரோயின் நேரா ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு வெளியில போறாங்க. அப்போ ஈஸ்வரி 1 2 3 அப்படின்னு என்றாங்க. இத பாத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சங்கடப்படுறாரு. நம்மளால இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு ஹீரோ நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, நம்மளால எந்த பிரச்சனையும் வேணாம், தயவு செஞ்சு சொல்றதை கேளு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க, நீங்க இல்லாம என்னால எங்கேயுமே போயிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து என்னால பிரிய முடியாது. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் சொல்றாரு, இங்க பாரு, அத்தைய பத்தியா, கண்டிப்பா அவங்க தப்பான முடிவெடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஈகோ அப்படி. இங்க பாரு, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் பாட்டி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எல்லாமே அந்த முத்துவேல் மேலதான் அப்படிங்கறத நிரூபிச்சு நான் உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போவேன். என் மேல நம்பிக்கை வை அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, உண்மையாதான் சொல்றீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த இடத்துல நிக்கிறாங்க. நின்னுட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தீங்களாமா, இப்ப கூட உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுதான் அவரு ரொம்பவே பயந்து போய்
என்னை இங்கேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. இல்லைன்னா ஒரு செகண்ட் ஆகாது இவரு என்னை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு. உங்க மேல உள்ள மதிப்பு மரியாதையினாலதான் அவரு என்னை இங்க விட்டுட்டு போறாரு. அது கூட தெரியாம நீங்க அவர் மேல அவ்வளோ ஒரு கோவத்தோடயே வன்மத்தோடயே இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, உங்க கோவத்தை தயவு செஞ்சு இதோட நிறுத்துங்க. அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிடுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் எனக்கே நீ வந்துட்டு அட்வைஸ் பண்றியா, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு நீ போ, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி, நீங்க கொடுத்த வாக்கு கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலையோட இருக்காரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, வெளியில போடா, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, இங்க பாரு என்ன பாக்குற, அதான் அக்காக்காரி உன்னை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன போடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு டேய் நில்லுடா அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ நின்னு திரும்பி பாக்குறாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அக்கா எதுக்கு இப்படி போறவன கூப்பிடுறா, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவோட துணிமணி எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா ஹீரோ பக்கத்துல வந்து அந்த துணிமணி எல்லாம் தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு இனிமே உனக்கு சம்பந்தப்பட்டமான பொருள் இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப ஆபத்தான ஒரு தண்ணிய ஊத்துறாங்க. ஊத்திட்டு அப்படியே அதை வந்து கொளுத்தி விடுறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ராஜா நேரம் ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன பண்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் யாரும் இதுல தலையிடாதீங்க, தலையிடாம இருந்தாதான் உங்க எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னதோட ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை இப்படியே என் மேல கடைசி வரைக்கும் கோவத்தோட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே ஏதாவது ஒரு உறவு முறைய வச்சு இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ஏய் என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, பாடி வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ராஜாவும் மயிலும் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாப்பிள உங்களுக்கே தெரியும் அத்தையோட கோவத்தை பத்தி, கண்டிப்பா அவங்க ஒரு தடவை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ மயிலு சொல்றாரு, சகல இது எல்லாமே சின்னத்தையால வந்த பிரச்சனை, அவங்க காளியம்மா முத்து இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வீட்டுல இல்லாததுனால கண்டிப்பா சின்னத்தை அந்த 3 பேரு கூடயும் சேர்ந்து அத்தைய எப்படியாவது பழி வாங்குறதுக்காகவோ இல்ல அத்தைக்கு ஆபத்து கொடுக்கற மாதிரியோ ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. சோ நீங்க தான் வீட்டுல இருக்கீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல நாங்க பாத்துக்கிறோம் சகல, நீங்க கவலைப்படாதீங்க, அத்தைக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராது, அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட, சரி இதுக்கு மேல நின்னா அத்தை கண்டிப்பா வந்துட்டு உங்க மேல கோவப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, அதனால இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல ஈஸ்வரி வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடுறாங்க, வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அவன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா இந்த வீட்டுக்குள்ள யாரும் வர வேணாம் போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம சகல சொல்றாரு, என்ன சகல நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, சரிங்க சகல நான் போறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து வெளியில வரும் பொழுதுதான் அந்த வில்லி அங்க இருந்து வராங்க. ஏ டிரைவர் ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வில்லிய பார்த்து என்ன அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, என்ன என்னென்னமோ சவால் விட்டுக்கிட்டு இருந்த, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி எனக்கு சரியான ஆப்பு வைக்கிறதா சொன்ன, கடைசில யாரு ஆப்பு வச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா, இங்க பாரு, சுலபமா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அக்காக்காரி கிட்ட காமிச்சு கொடுத்து நீ நல்ல பேரு வாங்கிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியல்ல, இங்க பாரு நீ நினைக்கிறது இனிமே எதுவும் நடக்க போறது இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இனிமே நான் சொல்றதுதான் எல்லாமே, இனிமே அந்த வீட்டுல என்னோட ராஜ்யம்தான், அக்காக்காரி இனிமே நான் பேசுறதான் கேட்கணும் அப்படின்னு.
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ ரொம்பவும் ஆடுற, உன்னோட எல்லா ஆட்டமும் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவு கட்டுவேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே நீ கனவுல நினைச்சா கூட இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கையில அவ்வளவு தைரியமா பேசுற? இங்க பாரு, அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கேன். இனிமே அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமேலும் நீ ரொம்பவே ஆடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே அக்கா காரிய ஜீரோ ஆக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ யாரு, எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிச்சு, அதுக்கப்புறம் அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன். அப்புறம் இருக்கும் உனக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, ஏற்கனவே இந்த மாதிரிதான் ஒரு சவால் விட்ட. ஆனா அந்த சவால்ல நீ தோத்து போனது மட்டும்தான் மிச்சம். மறுபடியும் சவால் விட்டு தோத்து போகலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வாட்டி நான் என்னோட சவால்ல தோக்க போறது கிடையாது. உன்னோட முழு முகத்தையும் நான் நிரூபிச்சுட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டு சவால் விடுறான். ஒருவேளை நம்மளை பத்தி அக்கா காரி கிட்ட போட்டு கொடுத்துருவானோ. சரி, எதுக்கும் அக்கா காரி கிட்ட நம்ம கொஞ்சம் ஏதாவது இவனை பத்தி சொல்லி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அக்கா காரி எப்பவுமே இவன் மேல கோவத்தோட இருப்பா அப்படின்னு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராரு. பரமேஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, என்னையா நடந்துச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தை கொஞ்சம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல பாட்டி. அந்த அளவுக்கு அத்தை கோவத்தோட இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தையோட கோவத்தை வந்துட்டு குறைச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துவேன். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, நீ கண்டிப்பா கும்பாபிஷேகத்தை நடத்துவ அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அத்தையோட மனசை மாத்திருவேன். அதுக்கு அந்த கடவுள் தான் துணை இருக்கணும். பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, கண்டிப்பா அந்த கடவுள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு துணையா இருப்பாங்க. நீ தைரியமா இருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பாட்டி நேரா ஹீரோ கிட்ட, ஐயா ஒரு நிமிஷம், ரேவதி எங்கய்யா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, ரேவதிய அத்தை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேவதி என் கூட வரத்துக்கு ரொம்பவே ஆசைப்பட்டா. ஆனா அத்தை வந்துட்டு அனுப்பவே இல்ல. ஏன்னா அத்தை அந்த அளவுக்கு என் மேல கோவமா இருக்காங்கல்ல, அதனால அனுப்பல. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயா, இப்படியே உன்னோட வாழ்க்கையை விற்ற முடியுமா? உன் வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் இல்லையாயா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி எனக்கு புரியுது, வாழ்க்கை ரொம்ப முக்கியம்தான். ஆனா என்ன பண்றது, அத்தை கடைசி நேரத்துல ஒரு பெரிய டெஸ்ட் வச்சுட்டாங்க. ஒருவேளை ரேவதி மட்டும் என் கூட வந்திருந்தா கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆபத்து அவளுக்கு வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அத்தைக்கும் ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் வந்துட்டு ரேவதியா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா ரேவதி எப்பவோ என் கூட வந்திருப்பா. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னையா இது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்பதான் ரேவதி உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா இப்படி ஆகிடுச்சே. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நம்ம யாரு மேலேயுமே தப்பில்லை அப்படிங்கிறத நிரூபிச்சு கோவில் கும்பாபிஷேகத்தையும் நான் ரொம்பவே சிறப்பா நடத்துவேன் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா வந்துட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துவ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ நம்ம பாட்டியை நேரா சாமியை பார்த்து, பாத்தீங்களா என் பேரன் எந்த அளவுக்கு வேதனையோட இருக்கான் அப்படின்னு, அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் எப்பதான் சந்தோஷமா இருக்க போறான்? அவனுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க ஐயா அப்படின்ட்டு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரேவதிய நினைக்கிறாரு. ரேவதி எந்த அளவுக்கு நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா கடைசியில அவன் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிட்டு, இதுக்காக தான் அவ கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் காமிச்சுக்கல. அப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தா அவ கண்டிப்பா வந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டா. இதனால அத்தியோட உயிருக்குதான் ஆபத்து வர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஒன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.